சென்னையிலிருந்து நம்மளோட குடும்பத்தில் உள்ள ஒரு சகோதரர், சரிங்களா, திரு ராஜ் அவர்கள் பண ஈர்ப்பு ரகசியங்கள் அவரோட அனுபவத்தில் பயன்படுத்தக்கூடிய விஷயங்களை நம்மளை கொடுக்க போகிறாரு. சரிங்களா? இங்கு வந்திருக்கும் அன்பு உள்ளங்களுக்கும், என் அன்பு தாய், தகப்பன், சகோதரர் அவர் அனைவருக்கும் எனக்கு முன்பதாக இங்கு பேசி சிறப்புரையாற்றி சென்றிருக்கக்கூடிய ஜோதிட குருமார்கள் அனைவருக்கும், இங்கு நேரலையில் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பு நேயர்களுக்கும், எனக்கு இங்கு பேசுவதற்கு வாய்ப்பளித்த, என்னை பயிற்றுவித்த என்னுடைய குருநாதர் ஜோதிட ரத்னா நிறுவனத்தின் நிறுவனரும் திரு காமாட்சி அம்மன் ஜோதிட ஆராய்ச்சி நிறுவனத்தின் நிறுவனமாக இருக்கக்கூடிய திருமதி வினோதி அம்மா அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை கூறிக்கொண்டு, நான் இப்பொழுது எனக்கு பேசுவதற்கு கொடுக்கப்பட்ட இந்த சிறு தலைப்பிலிருந்து ஒரு சில காரியங்களை என்னுடைய அனுபவத்தின் மூலமாக நான் பெற்ற நன்மையை உங்களுக்கும் நான் பகிர்ந்து கொள்ளலாம் என்று வாஞ்சிக்கிறேன். எனக்காக கொடுக்கப்பட்ட தலைப்பு செல்வ வளம், அதை ஈர்ப்பது எப்படி, பணத்தை ஈர்ப்பது எப்படி, மணி அட்ராக்ஷன் என்று சொல்லக்கூடிய வார்த்தையின் நிமித்தமாக நான் உங்களோடு பேசுவதற்கு வாஞ்சிக்கிறேன். இன்றைய சூழ்நிலையில் பணம் இல்லை என்றால், செல்வம் இல்லை என்றால் நம்முடைய வாழ்க்கை முற்றிலுமாக ஒரு சூன்யமாகி போகும். அப்படித்தானே பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்? பணம் இல்லைன்னா நம்முடைய வாழ்க்கை சந்தோஷமாக இருக்குமா? நம்ம குடும்பம் சந்தோஷமாக இருக்குமா? நம்முடைய பிள்ளைங்க சந்தோஷமாக இருப்பாங்களா? கணவன், மனைவி, உற்றார், உறவினர் எல்லாரும் ஒதுக்கப்பட்டவர்களாக, நிராகரிக்கப்பட்டவர்களாக, வாழ்க்கையில் நிம்மதியற்றவர்களாக, மனமகிழ்ச்சி இல்லாதவர்களாக, எந்த சூழ்நிலையிலும் அனைவராலும் நிராகரிக்கப்பட்டு வாழ்வதே வீண் என்று சொல்லக்கூடிய சூழ்நிலையில் நாம் காணப்படக்கூடியவர்களாக நாம். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்தவன் தான் நான். அந்த அனுபவத்தில் அதற்கு பிற்பாடு பணத்தை எவ்வாறு ஏற்பது, அந்த பணம் என்னுடைய பாக்கெட்டிற்கு எப்படி வர வைப்பது என்பதை குறித்து என்னுடைய குருநாதர் அவர்களிடம் கேட்ட சில காரியங்களை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். நான் செய்வதை நீங்களும் செய்யலாம். நிச்சயமான ஆசீர்வாதங்களை நீங்கள் பெறலாம். பெரிய விஷயம் ஒன்றும் இல்லை. கிட்டத்தட்ட ஒரு 52 வருட காலமாக நான் பார்த்து தெரிந்த காரியங்கள், அதை எப்படி செயலாற்ற வேண்டும் என்று தெரியாத காரணத்தினால் நான் வாழ்க்கையில் தோல்வியுற்றவனாக, எல்லாராலும் வெறுக்கப்பட்டவனாக, அனைவராலும் ஒதுக்கப்பட்டவனாக நான் இந்த சென்னைக்கு கடந்து வந்தேன். இன்றைய சூழ்நிலையில் நான் எல்லா விதத்திலும் மேன்மைப்பட்டவனாக நான் இன்று இருந்து கொண்டிருக்கிறேன் என்று சொன்னால், அந்த பணத்தை எப்படி என்னுடைய பாக்கெட்டிற்கு வர வைக்க வேண்டும், அந்த தந்திரம் என்ன என்பதை நான் அறிந்து கொண்டபடியினால் அதை நான் சுருக்கமாக ஒரு சில காரியங்களை நேரத்தின் அருமை கருதி சுருக்கமாக நான் உங்களோடு பேசுவதற்கு வாஞ்சிக்கிறேன். முதலாவதாக, பழைய காலங்கள் நம்முடைய மூதாதையர்கள், பாட்டி, தாத்தா, அவர்களுடைய முப்பாட்டன்கள் எல்லாரும் வீட்டில் எல்லாரும் என்ன வச்சுருப்பாங்கன்னா ஒரு பெட்டி வச்சுருப்பாங்க. எல்லாருக்கும் தெரிந்த விஷயந்தான். ஒரு பெட்டி இருக்கும். அந்த பெட்டி அநேகமாக எதில் செய்யப்பட்டிருக்கும்? தேக்கு மரத்தால் செய்யப்பட்டிருக்கும். ஏனென்றால் கரையான் சீக்கிரமாக அரிக்காது, துருபிடிக்காது, சில பொருட்கள் உள்ள வைக்கின்ற அது வீணாகி போகாது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவர்கள் பணப்பெட்டியாக தேக்கு மரப்பெட்டியை வைத்திருப்பார்கள். அப்போ தேக்கு என்று சொல்லுகின்ற பொழுது, அந்த தேக்கு என்று சொல்லக்கூடிய பெயரிலே வருகிறது அதை தேக்கி வைக்கும் என்று சொல்லி. நீங்களும் உங்களுக்கு வரக்கூடிய வருமானத்தின் ஒரு பகுதி, இல்லை என்றால் ஒவ்வொரு மாதமும் நீங்கள் வாங்கக்கூடிய சம்பளத்தின் ஒரு பகுதியை, இல்லை என்றால் உங்கள் வீட்டிற்கு எடுக்கக்கூடிய நீங்கள் தொழில் செய்து வரக்கூடிய லாபத்தின் பங்கை அந்த தேக்கு மரப்பெட்டியில் நீங்கள் ஒரு 24 மணி நேரம் வைத்து மறுபடி எடுப்பீர்கள் என்று சொன்னால் அந்த தேக்கு மரப்பெட்டி உங்களுடைய பணத்தை சேமிக்கும். ஏன் சேமிக்கும் என்றால், இவன் நாம் ஒரு
ஒரு 10,000 ரூபாய் இருக்குன்னு வச்சுக்கிடுங்களேன். அந்த 10,000 ரூபாயும் கொண்டு அப்படியே உள்ளே வச்சுக்கிட்டு மறுநாள் இல்லைன்னா அதற்கு மறுநாள் இல்லைன்னா ஒரு வாரம் முடித்து அந்த பணத்தை நம்ம எடுப்பதற்கு கொஞ்சம் மனசு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். எனக்கு கஷ்டமாக இருக்கும். உங்களுக்கெல்லாம் எப்படி? ஆமான்னா ஒரு கரங்களை தட்டுங்களா? ஆமாம். ஏன்னா காலையிலேருந்து நீங்கள் நிறைய கேட்டு உங்களுக்கு கொஞ்சம் அப்படி காது வலிக்கும். உட்கார்ந்தனால டீயாவது நல்லா சூடாக இருக்குன்னு பார்த்தா டீயும் சூடாக போச்சு. ஆகினால அந்த சுறுசுறுப்பு போயிடும். அதுக்காக ஒரு சின்ன ஒரு டானிக். நீங்களாம் உங்கள் கரங்களை தட்டினீங்கன்னா நல்ல வார்த்தை வந்தால் தட்டுங்க, பிடிச்சிருந்தா தட்டுங்க, பிடிக்கலைன்னா விட்டுருங்க. அப்படி நீங்கள் செய்கின்ற பொழுது உங்களுக்கும் ஒரு உற்சாகம் இருக்கும். ஒரு பேச்சாளன்னு சொன்னால் பேசுகிற எங்களுக்கு முன்னாடி இருக்கவும் கை தட்டினா தான் நமக்கு என்ன இருக்கும்? ஒரு சந்தோஷம் இருக்கும். அப்போ தான் அடுத்த டாபிக் வரும். இல்லைன்னா போதும் ஐயா, இவங்களுக்கு ஒரு உற்சாகமே இல்லை, நம்ம அப்படியே சோர்ந்து உட்காந்துருவோம். நம்ம உட்காந்துருவோம். 5 பேர் இருந்தாலும் போதும், 50,000 பேர் இருந்தாலும் ஒரே வார்த்தை தான், ஒரே மைக்கு தான், ஒரே பேச்சு தான். இதில் எந்த மாற்றமும் இல்லை. ஆக அப்போ இந்த 24 மணி நேரம் இப்போ நம்ம எந்த ஒரு சூழ்நிலை இருந்தாலும் அந்த நேரத்தில் அந்த பணத்தை நம்ம எடுக்கிறதுக்கு நம்ம யோசிப்போம். ஆகையினால ஒரு தேவை எவ்வளவோ அந்த பணத்தை எடுத்துட்டு மீதி பணம் அங்கே உள்ளே இருந்துடும். அப்போ அந்த மிச்சம் பணம் உள்ளே இருக்கிறதுனா அந்த பணம் சேமிக்கப்படுகிறது. அது ஒன்று. இன்னொன்று, அதே தேக்கு மரப்பட்டியில் நம்முடைய இந்திய நாணயத்தினுடைய மதிப்பு இப்போ 100 ரூபாய் இருக்குன்னு வச்சுங்களா. இந்த 100 ரூபாயை அமெரிக்கன் டாலராக நீங்கள் மாற்றினீங்கன்னா எவ்வளோ ரூபா கிடைக்கும்? 1 ரூபா கிடைக்கும். இன்னைக்குள்ள மதிப்பில் 1 ரூபா கிடைக்கும். அப்போ இந்த அமெரிக்க டாலர், யூரோ, இந்த இந்திய நாணயத்தின் மதிப்பை விட அதிகமாக இருக்கக்கூடிய அந்த ஃபாரின் கரன்சிகளை நீங்கள் வாங்கி அதுக்குள்ளே வச்சுருந்தாலும் நம்முடைய பணம் என்ன செய்யும்? சேமிக்கப்படும். இது ஒன்று. இரண்டாவதாக, நாம் வேலைக்கிழமை தோறும் இந்த கோவிலுக்கு போகின்ற போது வேலைக்கிழமை கோவில் அந்த கோவில் குளங்களில் மீன்கள் இருக்குல்ல, குளத்து மீன்கள், கோவில் குளத்தில் இருக்கக்கூடிய மீன்கள், இந்த மீன்களுக்கு நம்ம உணவு எடுத்து போட்டாச்சுன்னா கூட அந்த உணவின் மூலமாக நமக்கு ஆசீர்வாதம் உண்டாகும். அது எப்படி என்று சொன்னால், மீன ராசியில் சுக்கிரன் உச்சம் ஆகிறார். காலபுருஷனுக்கு மீன ராசி 12வது வீடு. மீன ராசியில்தான் சுக்கிரன் உச்சமடைகிறார். ஆகையினால் மீனுக்கு உணவு கொடுப்பதால் நம்முடைய பணத்தடை மாறும். அதே போல மாதம் ஒரு முறை இந்த ஆறு, குளம், கடல் இவைகளில் நாம் குளிக்கின்ற பொழுது நமக்கு ஒரு புதிய ஒரு எனர்ஜி உருவாகும். ஆகையெல்லாம் நமக்கு இருக்கக்கூடிய சோர்வுகள், அசதிகள், களைப்புகள் எல்லாம் நீங்கி ஒரு புத்துணர்ச்சி வந்துச்சுன்னா நம்ம சுறுசுறுப்பாக ஓடுவதற்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அந்த வாய்ப்புக்காக நம்ம ஆறு, அருவி, குளங்களில் குளிக்கின்ற பொழுது நமக்கு அந்த புத்துணர்ச்சியின் மூலமாக அடுத்ததாக நம்ம பணத்தை எப்படி ஈர்க்க வேண்டும், அதை நாம் சம்பாதிக்க வேண்டும், அதை நாம் சேமிக்க வேண்டும், நம்ம இருக்கக்கூடிய இன்னல்கள் எல்லாம் விட்டு அகற்றி நாம் அதிலிருந்து ஒரு புதிய வாழ்வை துவங்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய எண்ணம் நமக்குள் உருவாகும். அடுத்ததாக நீங்கள் பார்த்தீங்கன்னா பர்ஸ். இப்போ பர்ஸ் எல்லாரும் வச்சுருப்பாங்க. இப்போ சிலருடைய பர்ஸ் எப்படி இருக்கும்? நல்ல கனமாக, நல்ல திக்காக இருக்கும், அப்படி தானே? இப்போ நீங்கள் எல்லோரும் நிறைய பேர் பர்ஸ் வச்சுருப்பீங்க. பர்ஸ் இல்லைன்னு சொல்லக்கூடிய கை தூக்கலாம் பார்ப்போம். நீங்கள் எல்லோரும் பர்ஸ் வச்சுருக்கீங்க, நன்றி. அப்போ இந்த பர்ஸு, உங்களுடைய பர்ஸ் எப்படி இருக்கும்? பர்ஸ் இல்லாதவங்க பேக் வச்சுருப்பாங்க. லேடிஸ் பேக் வச்சுருப்பாங்க, பணப்பை. அப்போ பெருசாக வச்சுருப்பாங்க, அதுக்குள்ளே சின்னதாக ஒன்று வச்சுருப்பாங்க. ஏன்னா எல்லாருமே இப்போ மொபைல் ஆனாலும் இருந்தாலும் நமக்குன்னு அந்த பர்ஸ் இருக்கும்போது பர்ஸ் ரொம்ப வித்தியாசமானது. ஏன்னா இப்போ மொபைலில் எல்லாருமே பணம் வச்சுருப்பாங்க. மொபைல் பணம் வச்சுருந்தீங்கன்னா அந்த பணத்தை நீங்கள் டக்குன்னு என்ன பண்ணிடுவீங்க? ஒரு கடைக்கு போனீங்கன்னா இப்போது ஒரு கூல்ட்ரிங்க்ஸ் குடிக்கலாம் போல் தோணும். சரி, அந்த பக்கத்தில் ஒரு பிஸ்கட்டோ, ஒரு சாக்லேட்டோ, ஒரு பழமோ இருந்துச்சுன்னா சரி ஒன்று வாங்கிடுவோமே அப்படின்னு தோணும். ஆனால் அதே உங்கள் பர்ஸில் நீங்கள் ஒரு 500 ரூபா வச்சுருந்தீங்கன்னா அந்த காசை நீங்கள் விரயம் பண்ண நீங்கள் ஆசைப்படுவீங்களா? படுவீங்களா? படமாட்டீங்க. அப்போ அதற்காகத்தான் நீங்கள் பணப்பை வைப்பது உத்தமம். அந்த பணப்பையில் நீங்கள் என்ன செய்யக்கூடாதுன்னா, நம்ம கையில் கிடச்ச ஐடென்டி கார்டு, விசிட்டிங் கார்டு, தேவையில்லாத அட்ரஸுகள் இதெல்லாத்தையும் நான் வைக்காமல்
இந்த அந்த பர்ஸுக்குள்ளாடி என்ன செய்யணும்? பணத்தை மட்டும்தான் வைக்கணும். வேறு கையில் கிடச்ச மாதிரி நிறைய இடம் இருக்கும் பர்ஸில். இடம் இல்லை. அந்த பில்லு, எலக்ட்ரிக்கல் பில்லு, வேறு பில்லு, கடையில் நம்ம பில்லு, சாணம் வாங்கிய அந்த பில்லு, இது எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணுவோம்? பர்ஸுக்குள்ளே தான் வைப்போம். ஆனால் அந்த பர்ஸுக்குள்ளே பணத்தை வச்சுக்கிட்டு அதில் நீங்கள் என்ன பண்ணணும்னா, நமக்கிட்ட இருக்கக்கூடிய 5 ரூபாயிலேருந்து 500 ரூபாய் வரைக்கும், இன்றைக்கி இருக்கக்கூடிய 500 ரூபாய் வரைக்கும் நம்ம என்ன செய்யணும்? அடுக்கி வைக்கணும். ஒன்றா அப்படி அடுக்கி வச்சுருக்கணும். அதிகமாக புதிய நோட்டு கிடச்சுன்னா நீங்கள் வாங்கி ஸ்டாக் பண்ணிக்கணும். புதிய நோட்டு வச்சா நம்ம டக்குன்னு செலவு பண்ணுவோமா? சொல்லுங்களா, பண்ணுவோமா? நான் பண்ண மாட்டேன். என் பர்ஸில் கிட்டத்தட்ட நான் இந்த இவ்வளோ ரூபா புதுசாக வச்சுருக்கேன். ஆனால் 1 ரூபாய் நான் எடுக்க மாட்டேன். இந்த நோட்டை எடுக்கிறதுனால என் மனசு ரொம்ப கஷ்டப்படும். ஏன்னா இந்த ரூபாய் எடுத்தாச்சுன்னா இந்த 500 ரூபாய் ஏன் வச்சுருக்கேன்னா, அதிகமாக நான் என்ன செய்யக்கூடாது? செலவு பண்ணக்கூடாது. ஏன்னா நான் பண கஷ்டத்தை அனுபவிச்சவன். அதனால் பட்ட வேதனைகள் அளவுக்கு அதிகமானது. ஆகையினால் ரூபாய் நான் செலவு பண்ணுறது ரொம்ப யோசிப்பேன். அதனால் மேக்சிமம் பழைய நோட்டு இருந்துச்சுன்னா அதை நான் செல்கிற மாதிரி கரெக்ட் பண்ணி வச்சுருவேன். ஆனால் என்ன செய்ய மாட்டேன், புதிய நோட்டு எங்கே கிடைச்சாலும் நான் கேட்டு வாங்குவேன். புதிய நோட்டு இருந்தால் கொடுங்க அப்படின்னு புதிய நோட்டு வாங்கி வச்சுருவேன். அது மாதிரி செலவுக்காக கொஞ்சம் கொண்டு வச்சுருக்கேன் பார்த்தீங்களா. ஆனால் அதுவும் கரெக்டாக முறைப்படி வச்சுருப்பேன். இது ஒன்று. இது மாதிரி பர்ஸு நம்ம கொஞ்சம் நல்ல பர்ஸாக வாங்கி வச்சுக்கணும். இப்போ சிலவங்க நம்ம கடையில் கிடச்சா 100 ரூபாய் 2 கிடச்சாச்சுன்னா நம்ம அள்ளி வாங்கிடுவோம். அப்படி வாங்கக்கூடாது. ஒரு 2000 3000 நல்ல, ஏன்னா சீக்கிரம் விலை மலிவான பர்ஸ் வாங்குனீங்கன்னா சீக்கிரம் கிழிஞ்சு போகும். அந்த பணம் விரையும் தானே. நீங்கள் நல்ல பர்ஸ் வாங்குனீங்கன்னா அந்த பர்ஸை நம்ம பணம் கொண்டது அதிகமாக, அந்த பர்ஸு கிழிஞ்சு போகக்கூடாது. பத்திரமா பார்ப்போமா பார்க்க மாட்டோமா? எந்த வகையினாலும் அந்த பணத்தை நம்ம விரயமாக்காதபடி பார்க்கின்ற பொழுது அந்த காரியம் சரியாகும். அதே மாதிரி நம்ம எல்லாரும் என்ன பண்ணுவாங்கன்னா, ரூபாய் எண்ணுவாங்க. இப்போ நம்ம எல்லாரும் எப்படி பணம் எண்ணுவோம்? பொதுவாக இந்த ரூபாய் இருக்குன்னா இப்போ நிறைய பேர் ரூபாய் எப்படி எண்ணுவாங்க? இப்படி எண்ணுவாங்க, அப்படி தானே அதிகமாக. ஆனால் இந்த மாதிரி சிலவங்க அப்படி எண்ணுவாங்க, சிலவங்க இப்படி வைப்பாங்க. இந்த தவளை என்ன செய்யும்? நம்ம தவளையை பார்த்தாச்சுன்னா நம்ம எல்லாருக்கும் அறிவறுப்பாக இருக்கும். ஆமாம் தானே. நாங்கள்லாம் தவளையை பார்த்தாச்சுன்னா முன்னாடி விடவே மாட்டேன். எனக்கு சின்ன வயசில் மழை பெய்தாச்சுன்னா ஒரு கோணி பையன் தூக்கிட்டு முதுகில் போட்டுக்கிட்டு நைட் ஆயாச்சுன்னு எங்கே போயிடுவோம்? வயக்காட்டுக்கு போயிடுவோம். எதுக்காகன்னா தவளை பிடிக்கிறது. தவளை பிடிச்சின்னதுக்கு சும்மா தூர போடுறதுக்கு இல்லை, சமைச்சு சாப்பிட்றதுக்கு தான். ஆனால் அந்த தவளையினுடைய காரியம் என்னன்னு தெரியாது. அதே தவளை வீட்டுக்குள்ளே வந்தாச்சு நம்ம அடிச்சு என்ன செய்வோம்? துரத்துவோம். அப்போ தவளை அருவருப்பாக இருக்க நம்ம அடித்து துரத்தாம அந்த தவளை வீட்டுக்குள்ளே வந்தாச்சுன்னா நம்ம வீட்டுக்குள்ளே செல்வ வளம் வருகிறது என்று அர்த்தம். ஏன் சொல்கிறேன்னா, தவளை கத்துச்சுன்னா மழை வரும், ஒரு அறிகுறி. உங்கள் வீட்டுக்கு இனிமேல் தவளை வந்துச்சுன்னா துரத்தாதீங்க. அந்த தவளையை நீங்கள் உங்கள் பக்கமாக சேர்த்துக்கிடுங்க. அது வரட்டும், வீட்டுக்குள்ளே கத்தட்டும். வீட்டுக்குள்ளே கத்துதுன்னு சொன்னாலே உங்கள் வீட்டுக்கு செல்வம் வருகிறது என்பது அறிகுறியாக இருக்கிறது. ஆகையினால கவலை வந்தால் இனிமேல் நம்ம என்ன செய்யக்கூடாது? உதாசீனப்படுத்தக்கூடாது. சரி, அடுத்த ஒரு சின்ன விஷயம் கூட சொல்கிறேன். நேரம் நமக்கு போயிட்டு இருக்கு, நிறைய பேசுவேன். சொல்லுங்க ஐயா. அதெல்லாம் ஒன்றும் வராதுங்க. நீங்கள் அது என்னன்னா, நம்ம ஆட்கள் சொல்லுவாங்க, தவளை வீட்டுக்குள்ளே வந்து கத்துச்சுன்னா உங்கள் வீட்டுக்கு ஆசீர்வாதம் நினைங்க. உங்கள் வீட்டுக்கு பிளஸ்ஸிங் வந்துச்சு. உங்கள் வீட்டுக்கு செல்வம் வரக்கூடிய வழி வாசல்கள் திறக்கப்படுகிறது. உங்களுக்கு அடைச்சிருக்குங்க. உங்களுக்கு வருமானத்துக்கு எந்த வாய்ப்பும் இல்லை. அடைச்சிட்டு. ஆனால் இப்போ ஐயா சொன்னது மாதிரி இப்போ தடைகளை தாண்டி தானே அது வீட்டுக்குள்ளே வருது. அப்படி தானே? தவளை கத்தும் போதே பாம்பு என்ன செய்திடும்? தவளை தன் வாயினால் கெடுன்னு சொல்லுவாங்க. ஆனால் நம்ம இங்கே சாஸ்திரப்படி நமக்கு என்ன கிடையாது. தவளை வந்துச்சுனாலே நம்ம வீட்டுக்கு செல்வம் வருது, இருக்கக்கூடிய தடைகள் அகலுது. வீட்டில் இருக்க என்ன சொல்லுவாங்க, லோக்கல் பாசையில் பேசியாச்சுன்னா பீடை போயிடுச்சும்பாங்க, தரித்திரம் போயிடுச்சும்பாங்க, கஷ்டம் போயிடுச்சும்பாங்க. கஷ்டம் போகும்போது நமக்கு இன்னொன்று வருதா வராதா? வரும். உங்களுக்கு ஒரு மாற்றம் வருகின்ற பொழுது உங்கள் வீட்டில் தவளை வருது. இனிமேல் தவளை வந்துச்சுன்னா அதுக்கு நீங்கள் வரவேற்பாக என்ன செய்யுங்க, சிவப்பு கம்பளத்தை அப்படி தூக்கி போடுங்க. சிவப்பு கம்பளத்தை நீங்கள் போடும்போது உங்கள் வீட்டுக்கு அது உங்களுக்கு செல்வத்தை அள்ளி கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஒரு அறிகுறி அது ஒன்று. இன்னொன்று சொல்கிறேன்,
இப்போ நம்ம எல்லாருக்கும் வீட்லேயும் ஊறுகாய் இருக்குமா? யார் யாருக்கு வீட்டிலலாம் ஊறுகாய் இருக்கு? எத்தனை பேருக்கு ஊறுகாய் பிடிக்கும்? இந்த ஊறுகாயில் அதிகமாக என்ன போடுவோம்? உப்பு. உப்பு அதிகமாக இருந்துச்சுன்னா, உப்பு ஒரு வீட்டில் நிறைவாக இருந்தால் அந்த உப்பை நீங்கள் வந்து ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமையில் காலை நேரத்தில் நீங்கள் ஒரு கண்ணாடி குவளையிலையோ இல்லைன்னா ஒரு பீங்கான் குவளைக்குள்ளாடியோ கல் உப்பை வாங்கி அந்த குவளை ரொம்ப நீங்கள் கொட்டி வச்சிங்கன்னா உங்கள் வீட்டில் ஆசீர்வாதம் என்ன செய்யாது? குறையாது. ஏன்னு கேட்பீங்க. நான் எதுக்காக ஊறுகாய் சொன்னேன்னா, இந்த ஊறுகாய் யாருக்கு பிரியமானது? சத்தமாக சொல்லுங்களேன். குபேரனுக்கு. அப்போ அந்த குபேரன் பிரியமான ஊறுகாய் இருந்துச்சுன்னா அந்த வீட்டுக்குள்ளே அவர் வருவாரா வரமாட்டாரா? சொல்ல மாட்டேன்றீங்களே, சத்தமாக சொல்லுங்களேன். இப்போ நான் தான் சத்தம் போட, நீங்கள் சத்தம் போட்டால் எனக்கு சந்தோஷம். வருவாருன்னா வருவார்ல. அப்போ அந்த குபேரன் உங்கள் வீட்டுக்குள்ளே வந்தாச்சுன்னா ஊறுகாய் நிறைய இருந்தால் அவர் வெளியே போவாரா? சிம்பிளா சொல்லுங்களேன். ஊறுகாய் நிறைய இருக்கு, அவருக்கு பிரியமானது என்னது? ஊறுகாய். அவர் டக்குன்னு வெளியே போவாரா? வந்தவர் உள்ள தங்குவாரா தங்க மாட்டாரா? தங்க மாட்டாரா? சத்தமா சொல்லுங்களேன். தங்குவார்ல. அப்ப அவர் தங்கணுமெங்கி நம்ம வீட்டில் நிறைய பல வகையான ஊறுகாய் வைக்கணும். பல வகையான ஊறுகாய் வைக்கும்போது நம்ம வீட்டில் குபேரன் தங்குவாரா? குபேரன் தங்கும்போது நம்ம வீட்டில் பணம் வரவு வருமா? மணி அட்ராக்ஷன் நமக்கு கிடைக்குமா? செல்வ வளம் நம்ம வீட்டில் உருவாகுமா? ஆமாயா இல்லையா? ஆமா. நீங்கள் சொன்னாதான் நான் பேசுவேன், இல்லைன்னா நான் அடுத்ததுக்கு போயிடுவேன். அப்போ நம்ம வாழ்க்கைக்கு நம்ம ஆசீர்வதிக்கப்படுவதற்கு இதெல்லாம் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய சிம்பிளான காரியங்கள். இந்த விஷயங்களை நம்ம சுருக்கமாக செய்கின்ற பொழுது நம்ம வீட்டில் ஆசீர்வாதம் வரும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஆந்தையை பார்த்தீங்கன்னா, ஆந்தை நம்ம வீட்டில் வச்சிங்கன்னு வச்சுக்கிங்களா, ஆந்தை உருவம், ஆந்தை படம், இவைகள்லாம் நீங்கள் வீட்டில் வச்சாச்சுன்னா உங்களுக்கு செல்வ வளம் செழி. ஆந்தை யாருடைய அம்சம்? லட்சுமியுடைய வாகனம் தானே. இப்போ லட்சுமி உள்ளே வரணும்னா அவங்க வாகனம் வீட்டுக்குள்ளே இருந்தால் வருவாங்களா வரமாட்டாங்களா? சிம்பிள் லாஜிக். நம்ம பெருசாலாம் அவங்களை எக்ஸ்பிளைன் பண்ண போகல, உங்களுக்கே தெரிஞ்ச கதை தான். அப்போ லட்சுமியை நம்ம வீட்டுக்குள்ளே தங்க வைக்கணும். இங்கி நாம் என்ன செய்யணும்? ஆந்தைய வீட்டுக்குள்ளே வைக்கணும். வச்சுட்டீங்கன்னா அந்த ஆந்தை லட்சுமியுடைய வாகனமாக இருக்கிறபடியினால் எப்போ எந்த இடத்துல பார்த்தாலும் லட்சுமியை தொட்டோ இல்லை சார்ந்தோ அந்த ஆந்தை என்ன செய்யும்? இருக்குமா இருக்காதா? அப்போ ஆந்தை இருக்கிற லட்சுமி வருவாங்களா வர மாட்டாங்களா? மகாலட்சுமி வந்தாச்சு நம்ம வீட்டில் நம்ம பாக்கெட்டில் பணம் வருமா வராதா? யாரும் சொல்ல மாட்டேன்றீங்களே. உங்களுக்கு யாரும் பணம் வேணாம் போல் இருக்கு. நான் இதெல்லாம் பண்ணுறேங்க. நான் சொன்னேன்ல, நேரமாக சொன்னேன்ல, 1.5 வருஷத்தில் நான் ஏன் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கேன்னு, நான் இவ்வளோ சம்பாதிச்சிருக்கேன்னு ஏன் எதனால என்ன, இந்தந்த விஷயங்களை எல்லாவற்றையும் என்னுடைய வாழ்க்கையில் என்னுடைய குருநாதர் சொல்லக்கூடிய சொற்களின் படி செய்கிறபடினால். என் கையை பார்த்தீங்கன்னா பார்த்துருப்பீங்க, நிறைய பேர் சொல்லுவாங்க இவனுக்கு மெண்டலாக இருக்கும் போல் இருக்கு, கையில் விலங்கடிச்சு போட்ட மாதிரி போட்டிருக்கேன் பார்த்தீங்களா, சங்கிலி போட்ட மாதிரி. பொம்பளையும் கூட போட மாட்டாங்க, நான் ஒவ்வொன்றும் போட்டிருக்கேன். ஏன்னா ஒவ்வொன்றும் மணி அட்ராக்ஷன் பண்ணக்கூடியது. இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு சம்பவங்களும் எனக்கு என்ன செய்யுது? பணத்தை, செல்வ வளத்தை எனக்கு உருவாக்கி தருகிறது. எனக்கு செல்வ வளம் எங்கெங்கெல்லாம் உருவாகி வருகிறதோ அதை ஒன்றே நான் விட மாட்டேன். நீங்கள் நாளைக்கு உனக்கு தம்பி செல்வ வளம் உனக்கு பண அட்ராக்ஷன் பண்ண தம்பி நீ இதை பண்ணிப்பாருன்னு சொன்னால் அதை பறிச்சா பார்ப்பேன். வெற்றியோ தோல்வியோ ரெண்டாவது. நமக்கு அதில் முதல்ல என்ன வேணும்? செய்யக்கூடிய விஷயத்தில் நம்பிக்கையோடு நீங்கள் செய்கின்ற பொழுது உங்களுக்கு ஜெயம் உண்டாகும். எங்கிட்ட 42 முதல்ல சொன்னது 42 தான். என் மொபைல் நம்பர் 42, வண்டி நம்பர் 42, என் கையில் 42, என் நெஞ்சில் 42, நான் இருக்கக்கூடிய வீட்டு நம்பர் 42, எடுத்தது எல்லாம் 42 42 42 42 என்று வந்தபடியினால் என்னுடைய வாழ்க்கையில் செல்வம் ஒவ்வொரு நாட்களும் பெருகிக் கொண்டே இருக்கிறது. பிரச்சனைகளும் இருக்கிறது, ஆனால் அதை விட அதிகமாக எனக்கு பணமும் வந்து கொண்டிருக்கிறது. எனக்கு வரக்கூடிய பணம் நாளைக்கு உங்களுக்கு வேணுமா வேண்டாமா? சத்தமாக சொல்லுங்களேன், இன்னும் சத்தமாக சொல்லுங்களேன்.
நீங்கள் அடுத்த மாதம் வந்து சொல்லணும், நான் இந்த காரியங்களை செய்திருக்கேன், என் வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை நீங்கி நான் இவ்வளவு சுபிட்சம் பெற்றிருக்கேன்னு சொல்லுவீங்களா சொல்ல மாட்டீங்களா? சொன்னால் நீங்கள் செய்கிறீங்கன்னு அர்த்தம். நான் சொல்கிறேன், எனக்கு வந்துச்சு சொன்னேன். இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது, நேரம் போயிடுச்சு, விட்டா நான் பேசிக்கிட்டே இருப்பேன். ஆகையினால அடுத்த நாட்களில் வரக்கூடிய மாதங்களில் எனக்கு இந்த தலைப்பு தந்தால் மீதமுள்ள காரியங்களை உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன் கூடி. இதுவரையிலும் என்னுடைய பேச்சுக்கு செவிமடுத்த உங்கள் அனைவருக்கும் என் இதயம் தாழ்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு எனக்கு இங்கு பேச வாய்ப்பு கொடுத்த என்னுடைய குருநாதர் வினோதினி அவர்களுக்கு நன்றி கூறி அமர்கிறேன். நன்றி, வணக்கம். 9751100684. என்னுடைய பேர் ராஜ், சென்னையில் இருக்கு. சிறப்பாக பேசினாருங்களா? அதாவதுங்க 1.5 வருஷத்துக்கு முன்னாடி சென்னையில் மணி அட்ராக்ஷன் கிளாஸ் போட்டிருக்கேன். இவர் வந்து பின்னாடி உட்காந்துட்டு இருந்தார். இந்த பையனுக்கு தெரியும், சரிங்களா? இப்படி முழிச்சுட்டே இருப்பார். உங்களுக்கு எதாவது புரிஞ்சுதா அப்படின்னு கேட்டால், நான் பின்னாடி கேட்டுக்கிறேன் அப்படிம்பாரு, சரிங்களா? ஜாஸ்தி பேசவே மாட்டார். அதே மாதிரி ஜோதிட கலந்து அந்த கிளாஸ் இருந்ததுனால சுத்தமாக அவருக்கு புரியவே இல்லை. ஆனாலும் விடாமல் என்னோடய கிளாஸ் எல்லாமே அட்டன் பண்ணார். அதுக்கப்புறம் தான் அவர் சொன்னார், அவர் ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி தான் சொன்னார், மேடம் நான் இவ்வளோ கடனெலாம் அடைச்சிருக்கேன், நான் உங்களதெல்லாம் இவ்வளோலாம் ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்னு. நான் மாதம் காமாட்சி அம்மன் கோயிலுக்கு நான் போவேங்க, சரிங்களா? இவர் விடாமல் 10 மாதமாக எங்கூட வர்றார். நவாபரண பூஜைக்கு எங்கே எந்த வேலை இருந்தாலும் வந்து கலந்துக்குவார், சரிங்களா? சார், காமாட்சி அம்மன் கோயிலில் நடந்த அனுபவத்தை அதை ஒன்று சொல்லிடுங்க நம்ம நேயர்களுக்காக. நான் ஒரு 3வது மாதம் வருகின்ற பொழுது காமாட்சி அம்மன் கோயிலுக்கு போயிருக்கேன். நான் சுருக்கமாக சொல்லணும்னா நான் என்னுடைய இன்ட்ரோடக்ஷன், என்னுடைய உண்மையான பேர் வந்து டேவிட். ஆச்சரியப்படாதீங்க, டேவிட் சொன்னதையும் சாக்காயிட்டீங்கன்னா அடுத்த சொல்ல போது இது அதோட சாக்காயிருவீங்க. நான் ஒரு பாஸ்டர். ஆமாம், நான் ஒரு பாஸ்டர். நான் வந்து 50,000 பேர் மீட்டிங்கில் 4 மணி நேரம் 5 மணி நேரம் மெசேஜ் கொடுப்பேன். நான் ஒரு ஆர்டினேஷன் பாஸ்டர். எனக்கு சொந்தமாக சபை இருக்குது. சபை மனைவி நடத்திட்டு இருக்காங்க ஊரில். இல்லாமல் நான் பிடிஎஸ் படித்த ஒரு ஆர்டினேஷன் பாஸ்டர். அப்படி இருக்கக்கூடிய நான் எதுக்காக நான் உங்கள்ட்ட இந்த விஷயங்கள் பேசுகிறேன்னா, நான் சில விஷயங்கள் பாதிக்கப்பட்டு நஷ்டப்பட்டு வந்ததுனால நான் மேடம் சொல்லியுடைய வார்த்தையை கேட்டு நான் காமாட்சி அம்மன் கோயிலுக்கு போவேன். 3வது தடவை போகும்போது எனக்கு கையில் என்ன இல்லைன்னா, என் கையிலையும் காசு கிடையாது. இந்த நவாபரண பூஜைன்னு சொல்லக்கூடிய ஒரு பூஜை உண்டு, அங்கே பணம் கட்டி தான் அந்த பூஜைக்கு கலந்துக்க முடியும். அப்போ அந்த பூஜைக்கு போகக்கூடிய அந்த காசு மட்டும் தான் எங்கிட்ட மேடத்தில் சொன்னால் அவங்க டிக்கெட் எடுத்து வச்சுருவாங்க. திருப்பி நான் அவங்களுக்கும் காசு கொடுக்கணும். என் கையிலையும் காசு கிடையாது. மறுபடியும் சென்னைக்கும் போனோம். அப்போ போயிட்டு வரக்கூடிய காசு அவ்வளோதான் உண்டு. எனக்கு மறுநாள் எனக்கு நைட்டுக்குள்ளாடி ஒரு ஆளுக்கு 2.5 லட்சம் ரூபா பணம் போடணும். அன்னைக்கு நைட்டுக்குள்ளாடியே பணம் போடணும், பௌர்ணமி அன்னைக்கு. அப்போ நான் முன்னாடியே போய் கோவில் தெப்பக்குளத்துக்கு பின்னாடி கோவிலுடைய பின் பகுதியில் நான் அப்படியே அங்கே ஒரு சேர் போட்டிருந்தேன். அந்த சேரில் உட்காந்து ஒரு சங்கல்பம் பண்ணேன். எனக்கு இன்றைக்கி நான் கோவிலேருந்து போகிறதுக்கு முன்னாடி நான் கொடுக்க வேண்டியவர்களுக்கு பணம் கொடுக்கக்கூடிய எனக்கு பணம் வந்துச்சுன்னா நான் அந்த கோவிலுக்கு இவ்வளோ ரூபா காணிக்க கொடுப்பேன். இது போக தனியாக காணிக்க போடுவேன் அப்படின்னு சொல்லி நான் ஒரு சங்கல்பம் பண்ணேன். நான் சங்கல்பம் பண்ணி முடிச்சு கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் இருக்கும். 1 மணி நேரம் ஆயிருக்காது. 1 மணி நேரத்துக்கு உள்ளாடியே நான் கொடுக்கக்கூடிய அளவுக்கு எனக்கு ஒரு புதிய ஒரு பிஸ்னஸ் மூலமாக கிட்டத்தட்ட 5 லட்சம் ரூபா வருமானம் வந்துச்சு. ஒரு 3 நாளாக எதுவுமே இல்லாமல் நான் பணம் கொடுக்கணும், பணம் கொடுக்க காசு இல்லை. சங்கல்பம் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு மணி நேரத்துக்கு உள்ளாடியே எனக்கு 5 லட்ச ரூபா வருமானம் வந்துச்சு. அந்த பிஸ்னஸ் நடந்துச்சு. அந்த பிஸ்னஸில் எனக்கு கிட்டத்தட்ட 25,000 ரூபா லாபம் வந்துச்சு ஒரு பிஸ்னஸ்லேயே. ஆனால் எனக்கு அதுக்கு பிற்பாடு நான் இன்றைக்கி இதுவரையிலும் நிறைய விஷயங்கள் நாங்கள் பண்ணிகிட்ருக்கேன். சங்கல்பமாக போயிட்டுருக்கேன். ஒவ்வொரு மாதமும் போகிறேன். எவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலும் போவேன். அப்படி போகிறதுனால எனக்கு வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள். நான் பாஸ்டர்னு சொன்னோன்னா நீங்கள் யாரும் அப்படின்னு நினச்சிடக்கூடாது. எதுவாக இருந்தாலும் என்னுடைய காரியத்தில் சொல்லும்போது நான் வந்து நீங்கள் எதை நம்பினீங்க ஐயா என்கிட்ட கேட்கும்போது நான் அவர்கிட்ட சொன்னேன், நீங்கள் விசுவாசம் இல்லாமல் எதை செய்தாலும் அதை என்ன செய்ய. விசுவாசம் சொல்லும்போது எங்களுடைய பாணியில் நம்ம இப்போ இருக்கக்கூடிய பாணியில் சொல்லணும்னா நம்பிக்கை இல்லாமல்
எதை செய்தாலும் அது உங்களுக்கு நடக்காது. நம்ம இவ்வளோ பேர் காலையிலேருந்து இவ்வளோ நேரம் உட்காந்து நீங்கள் நிறைய விஷயங்கள் ஜோதிட விஷயமாக நிறைய பேசியிருக்கீங்க, கேட்டிருக்கீங்க. ஆனால் அந்த விஷயங்கள் உங்களுக்கு புரிந்து அதன்படி அதில் நீங்கள் நம்பிக்கை வைத்து நடந்தால் மட்டும்தான் உங்களுக்கு ஜெயிக்க முடியும். இல்லைன்னா என்ன செய்ய முடியாது, ஜெயிக்க முடியாது. இப்போ நேரம் சொன்னோம், ஐயா சொன்னது மாதிரி 100 பேரில் 10 பேருக்கு 42 எழுதுனா கிடைக்கும்னு சொன்னாங்க. அந்த 42 எழுதுறது பெரிய விஷயம் கிடையாது. இவங்களெல்லாம் சின்ன பிள்ளைங்க எழுதும். அந்த 42 எழுதி இது நடக்கும் என்பதன் மேல் நம்பிக்கை வைக்கின்ற பொழுது மட்டும்தான் அந்த 42 வேலை செய்யும், இல்லையா? இல்லைன்னா ராகு வந்தாலும் சரி, சுக்கிரன் வந்தாலும் சரி, குரு வந்தாலும் சரி, தங்கமும் வராது, வெள்ளியும் வருமா? இப்போ என் தலைக்கு மேலே சுக்கிர தசை அப்படி சுழண்டு அடிக்குது. அடித்தாலும் எனக்கு சுக்கிரன் வருவாரா? எனக்கு பணம் வருமா? நான் நம்பணும் சுக்கிரன் என் மேலே என்ன செய்கிறாரு, இருக்கிறாருன்னு, இல்லையா? நம்பினா மட்டும்தான், நம்புறவங்களுக்கு மட்டும்தான் ஜெயம். நம்பாதவங்களுக்கு என்ன கிடையாது. இப்போ நான் இப்போ பேசுகிறேன், நான் சொன்னேன் எனக்கு இவ்வளோ நன்மை நடந்திருக்கு. எனக்கு நடந்ததை நம்பி நீங்களும் அதை முயற்சி செய்தால், நம்பிக்கையோடு செய்தால், முயற்சி செய்தால் மட்டும் பத்தாது. இப்போ நான் சொன்ன மாதிரி, இப்போ மேடம் சொன்ன மாதிரி, நான் வந்து 3 மாதம் போனேன். முதல் மாதம் போன உடனே ஒன்றுமே நடக்கலைன்னு சொல்லிட்டு போனால் நடக்குமா? மறுபடியும் முயற்சிக்கணும், மறுபடியும் முயற்சிக்கணும். ஒரு வாசலில் நம்ம கதவு திறக்கணும்னா அந்த வீட்டுக்குள்ளே போனோமே நம்ம என்ன செய்யணும்? தட்டிகிட்டே இருக்கணும். சும்மா சும்மா தட்டணும், திரும்ப திரும்ப தட்டணும், மறுபடியும் மறுபடியும். அவங்க போடா இவனுக்கு நம்ம எது கதவு திறக்க போனோம், காசு கேட்பான். காசு கேட்க வர அளப்போ நம்ம பார்த்தா வாசல் திறப்போமா, டோர் ஓப்பன் பண்ணுவோமா? க்ளோஸ் தான். ஆனால் அந்த ஆளை விடாமல் நச்சரிக்காமல் தட்டினா என்னையா வேணும்னாவது கேட்க நம்ம ஓப்பன் பண்ணுவோம், பண்ண மாட்டோமா? அது வரையிலும் விடாமல் நீங்கள் தட்டுங்க, ஜெயம் நிச்சயம். சார் வந்து 1.5 வருஷமாக எங்கூட ட்ராவல் பண்ணுறாருங்க. நான் என்ன சொல்கிறேனோ அப்படியே ஃபாலோ பண்ணுவார், கண்ணை மூடிட்டு ஃபாலோ பண்ணுவார். அதே மாதிரி எங்கள் டீமில் பார்த்துட்டிங்கன்னா ஒரு 10 பேர் இருக்காங்க, சரிங்களா? இப்போ நாங்கள் கோயிலுக்கெல்லாம் போவோம். அந்த பூஜை வந்து 1 மணிக்கு முடியும், 2 மணிக்கு முடியும், 3 மணிக்கு கூட முடியும். யார் லேடிஸ் கூட வந்தாலும் சரிங்க, அது எந்த நேரம்னாலும் சரிங்க, இவங்க 2 பேர் ஓகேங்களா, காஞ்சிபுரத்துலேருந்து தாம்பரம் கொண்டு வந்து ட்ரெயின் ஏற்றி விட்ருக்குறாங்க, ஓகேங்களா? அதே மாதிரி வர எங்கே பஸ் ஏறணுமோ கூடவே நின்று பஸ் ஏற்றி விட்ருக்குறாங்க. ஏன்னா பெண்கள் தான் என்னங்க சந்திரன், பெண்கள் தான் சந்திரன். அப்போ நீங்கள் பெண்கள், இவங்க வந்து பெண்களை மதிக்கிறாங்க. அது வந்து பொதுவாக நான் சொல்கிறேன். இவர் வந்து நானும் இல்லை, என் கூட நிறையா பேர் வந்திருக்காங்க, சின்னவங்கலேருந்து வயது பெரியவங்கலேருந்து வந்திருக்காங்க. இவர் 1.5 வருஷமாக என் கூட ட்ராவல் பண்ணுறாரு, பெண்களை மதிக்கிறாரு, என்ன சொல்கிறனோ அதை ஃபாலோ பண்ணுறாரு, அதனால் ஜெயிச்சிருக்கிறாரு, நம்புறாரு. இப்போ அவர் வந்து ஃபாஸ்ட்டுன்னு சொன்னார், கிறிஸ்டின் சொன்னார். ஆனால் எங்கே வர்றாருங்க? காமாட்சி அம்மன் கோயிலுக்கு வர்றாரு. நான் எந்த கோயிலுக்கெல்லாம் போகிறேனோ, மேடம் நீங்கள் எந்த கோயிலுக்கு போனாலும் என்னை விட்டுறாதீங்க, நான் வந்துடுவேன். நான் என்ன சொல்கிறேன்னா அதை ஃபாலோ பண்ணுறாரு. என்ன பண்ணுறாரு? நம்பிக்கை வச்சுருக்கிறார், அதனால் ஜெயிச்சிருக்கிறார். சரிங்களா? நம்மளோட ராஜ் சாருக்கு ஐயா வாங்க. ஒவ்வொரு தடவையும் பேசுகிறாரு, ஆனால் இந்த அளவுக்கு உணர்ந்து பேசுகிறாங்க அப்படின்னா நம்ம பாராட்டணும், இல்லைங்களா?